பழத்துக்குள்ளார செடி பார்த்துருக்கீங்களா? காலையில் குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணலான்னு பப்பாளி பழம் கட் பண்ணால் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விதையிலேருந்து அழகாக குட்டியாக ஒரு செடி முளைச்சி வந்திருந்தது. அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், அம்மா வீட்டில் எடுத்துகிட்டு போய் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பழமே நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் பார்த்துருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே குட்டீஸ் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு காலையில் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நேற்றே ஜெயச்சந்திரன் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அது கூட வந்து சத்து மாவு காலி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 to 3 days தான் வருங்கிறதுனால அதையுமே அப்படியே கையோடு வாங்கிட்டு வந்து ஒரு ஈவினிங் போல் தான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்து புடச்சி க்ளீன் பண்ணி அதை வந்து அப்படியே வறுத்து எடுத்து வச்சேன். காய்கறி இல்லை, மாவு இல்லை அப்படின்னா கூட எப்படியாவது சமாளிச்சிருவேன். ஆனால் இந்த சத்து மாவு இல்லை அப்படின்னா வந்துட்டு என்னால் குட்டீஸை சமாளிக்கவே முடியாது. எனக்குமே இது கொடுத்தா தான் ஒரு ஃபுல்ஃபில்னஸும் இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஏதோ ஒன்று ஹெல்த்தியாக கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இது வரைக்கும் அவங்களும் ஸ்கிப் பண்ணது கிடையாது, நானும் ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு விட்டது கிடையாது. ஸ்கூல் டேஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெகுலராக சத்து மாவு கஞ்சி தான். லீவ் டேஸில் மட்டும்தான் அவங்க கேட்குற பிரேக்ஃபாஸ்ட். இந்த சத்து மாவு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.